அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் தொடர் வேதாகமத்தை வாசிக்கலாம். இந்த நாளில லேவியர் 11 துவங்கி லேவியராகம் 11. உண்ணத்தக்க விலங்குகள். ஆண்டவர் மோசேயிடம் ஆரோனோடும் பேசி அவரிடம் கூறியது, நீங்கள் இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது, உலகில் உள்ள உயிரினங்களில் நீங்கள் உண்ணத்தக்கவை இவைகளே. கால்நடைகளில் குழம்புகள் இரண்டாக பிரிந்திருக்கிற விரிச்சல் குழம்புள்ள அசை போடுபவற்றை நீங்கள் உண்ணலாம். அசை போடும் கால்நடைக்கு விரி குழம்பில்லை எனில் அதனை நீங்கள் உண்ணலாகாது. குறிப்பாக ஒட்டகம் அது அசை போடும், ஆனால் அதற்கு விரி குழம்பு இல்லை, எனவே அது உங்களுக்கு தீட்டு. குழி முயல் அசை போடும், ஆனால் அதற்கு விரி குழம்பு இல்லை, எனவே அது உங்களுக்கு தீட்டு. முயல் அசை போடும், ஆனால் அதற்கு விரிகுழம்பு இல்லை, எனவே அது உங்களுக்கு தீட்டு. பன்றி இரண்டாக பிரிந்திருக்கும், விரிகுழம்புடையது, ஆனால் அது அசை போடாது, எனவே அது உங்களுக்கு தீட்டு. இவற்றின் இறைச்சியை உண்ணலாகாது, இவற்றின் சடலங்களை தொடவும் கூடாது, இவை உங்களுக்கு தீட்டானவை. நீர்நிலைகளில் இருப்பவனற்றுள் நீங்கள் உண்ணத்தக்கவை. கடல்களும் ஆறுகளும் ஆகிய நீர்நிலைகளில் இருப்பவனற்றில் துடுப்பும் சிதிலும் உள்ளவை அனைத்தும் நீங்கள் உண்ணத்தக்கவை. ஆனாலும் கடல்களும் ஆறுகளும் ஆகிய நீர்நிலைகளில் செறிந்திருக்கும் உயிரினங்களில் துடுப்பும் சிதிலும் அற்றவை உங்களுக்கு அருவருப்பு. அவை உங்களுக்கு அருவருப்பு. அவற்றின் இறைச்சி உண்ணலாகாது, அவற்றின் சடலங்களை அருவருப்பாக கருதுங்கள். நீர்வாழ்வனவற்றில் துடுப்பும் செதிலும் அற்றவை யாவும் உங்களுக்கு அருவருப்பு. பறவைகளிலும் நீங்கள் உண்ணாமல் அருவருக்க வேண்டியவை கழுகு, கருடன், கடலுறிஞ்சி, பருந்து, வல்லூறு அதன் இனம், காகம் அதன் இனம், தீக்கோழி, கூகை, சம்புகம், சிறு கழுகு அதன் இனம், ஆந்தை, சகோரம், கோட்டான், நாரை, கூழக்காடா, குருகு, கொக்கு, ராஜாளி அதன் இனம், புழுக்கொத்தி, வௌவால். பரப்பனவற்றுள் 4 கால்களால் நடமாடும் ஊர்வன யாவும் உங்களுக்கு அருவருப்பு. ஆயினும் 4 கால்களால் நடமாடியும் தரையில் தத்தி பாயும்படி நெடிய பின்னங்கால்கள் உடையவனவற்றை உண்ணலாம். நீங்கள் உண்ணக்கூடியவை தத்துக்கிளி அதன் இனம், வெட்டுக்கிளி அதன் இனம், மொட்டைக்கிளி அதன் இனம், சுவர்கோழி அதன் இனம். பரப்பனவற்றுள் 4 கால்கள் நடமாடும் மற்ற யாவும் உங்களுக்கு அருவருப்பு. அவை உங்களுக்கு தீட்டு. அவற்றின் சடலங்களை தொடுகிறவர் மாலை வரை தீட்டுடையவர். அவற்றின் சடலங்களை எடுப்போர் தம் உடைகளை துவைக்க வேண்டும். மாலை வரை அவர் தீட்டுடையவர். இரண்டாய் பிரிந்து குழம்புகள் இல்லாமலும் அசை போடாமல் இருக்கும் அனைத்து உயிரினங்களை தொடுகிற எவரும் தீட்டுடையவர். 4 கால் உயிர்களில் உள்ளங்கால் ஊன்றி நடக்கும் அனைத்தும் உங்களுக்கு தீட்டு. அவற்றின் சடலத்தை தொடுகிறவர் மாலவரை தீட்டுடையவர். அவற்றின் சடலத்தை எடுப்போர் தம் உடைகளை துவைக்க வேண்டும். மாலை வரை அவர் தீட்டுடையவர். அவர் உங்களுக்கு தீட்டு. நிலத்தில் செறிந்திருக்கும் ஊர்வனவற்றில் உங்களுக்கு தீட்டானவை எலி, சுண்டெலி, ஆமை இனம், உடும்பு, அழுங்கு, ஓணான், பல்லி, பச்சோந்தி. ஊர்வனவற்றில் இவை உங்களுக்கு தீட்டு. அவற்றுள் செத்ததை தொடுகிறவர் மாலை வரை தீட்டுடையவர். அவற்றுள் செத்த ஏதேனும் எதன் மேலாவது விழுந்தால் அது தீட்டுப்படும். அது மர பாத்திரமானாலும், உடையானாலும், தோலானாலும், கோணிப்பையானாலும், வேலைக்கு உதவும் எந்த கருவியானாலும் மாலை வரை அது தண்ணீரில் போடப்பட வேண்டும். மாலை வரை அது தீட்டுப்பட்டது, பின்னால் அது தூய்மையாகும். அவற்றுள் ஏதேனும் மண்பாண்டத்திற்குள் விழுந்தால் அதனுள் இருக்கும் அனைத்தும் தீட்டுப்பட்டுவிடும், எனவே அது உடைக்கப்பட வேண்டும். உண்ணத்தக்க எந்த உணவிலும் இப்பாண்டத்துக்கு தண்ணீர் பட்டால் அது தீட்டு. அந்த பாண்டத்தில் இருக்கும் எந்த பானமும் தீட்டு. அவற்றின் சடலம் எதன் மீது விழுந்தாலும் அது தீட்டு.
அடுப்போ சமையல் பாண்டமோ எனில் அவை உடைக்கப்பட வேண்டும். அவை உங்களுக்கு தீட்டு, ஏனெனில் அவை தீட்டுப்பட்டிருக்கும். நீரூற்றும் மிகுந்த நீருள்ள கிணறும் எனில் அவை தூய்மையாயிருக்கும். ஆனால் அவற்றின் சடலம் தொடும் பகுதி தீட்டுப்பட்டது. விதைக்கிற தானியத்தின் மீது அவற்றின் சடலம் விழுந்தால் அது தீட்டன்று. தண்ணீர் விடப்பட்ட விதை மேல் விழுந்தால் அது தீட்டாகும். உங்கள் உணவுப் பொருளான கால்நடை ஒன்று சாக அதன் சடலத்தை தொடுகிறவர் மாலை வரை தீட்டுடையவர். அதன் சடலத்தை தின்பவர் தம் உடைகளை துவைக்க வேண்டும். அவர் மாலை வரை தீட்டுடையவர். மேலும் அதன் சடலத்தை எடுத்து போகிறவரும் தம் உடைகளை துவைக்க வேண்டும். அவர் மாலை வரை தீட்டுடையவர். தரையில் நகர்ந்து செல்லும் ஒருவன அனைத்தும் அருவருப்பானவை, அவற்றை உணலாகாது. நிலத்தில் ஊர்வனவற்றையும் வயிற்றால் நகர்வனவற்றையும் 4 காலால் ஊர்வனவற்றையும் பல கால்கள் உள்ள எதையும் உணலாகாது, அவை அருவருப்பு. நகருகிற எந்த ஊர்வனவும் உங்களை தீட்டுப்படுத்தலாகாது. அவற்றால் தீட்டுப்படாமல் இருங்கள், ஏனெனில் அவற்றால் நீங்கள் தீட்டுப்படுவீர்கள். நான் உங்கள் ஆண்டவராகிய கடவுள். எனவே உங்களை தூய்மைப்படுத்தி தூயவராயிருங்கள், ஏனெனில் நான் தூயவர். நிலத்தில் ஊர்வனவற்றால் உங்களை தீட்டுப்படுத்தலாகாது. உங்கள் கடவுளாய் இருக்குமாறு உங்களை எகிப்திலிருந்து வெளிக்கொணர்ந்த ஆண்டவர் நானே. நீங்கள் தூயவராயிருங்கள், ஏனெனில் நான் தூயவர். விலங்கினம், பறவைகள், நீர் வாழும் எல்லா உயிரினங்கள், நிலத்தில் நகரும் உயிரினங்கள் ஆகியவை பற்றிய சட்டம் இதுவே. இது நின்று தூட்டெறிவதற்கும் தீட்டற்றதற்கும் உண்ணத்தகுந்த உயிரினங்களுக்கும் உண்ணத்தகாத உயிரினங்களுக்கும் வேறுபாடு தெரிந்து கொள்க. தொடர்ந்து 12 வாசிக்கலாம். பேறு கால பெண்களை தூய்மைப்படுத்தல். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, இஸ்ரவேல் மக்களுக்கு நீ சொல்ல வேண்டியது, ஒரு பெண் கருத்தரித்து ஆண் குழந்தை பெற்றால் 7 நாள் விளக்கு நாள்களில் இருப்பது போலவே தீட்டுப்பட்டிருப்பாள். 8ஆம் நாளன்று அதற்கு விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும். தொடர்ந்து வரும் 33 நாள்கள் அவள் தன் உதிரத்திட்டு நாள்கள் முடியும் வரை தூயதான எந்த பொருளையும் தொடலாகாது, தூய தளத்திற்குள் வரலாகாது. அவள் பெண் குழந்தை பெற்றால் 2 வாரம் விளக்கு நாள்களில் இருப்பது போலவே தீட்டாயிருப்பாள். பின்னர் 66 நாள் தன் உதிரத்தீட்டில் இருப்பாள். குழந்தை பெற்றவள் அது ஆணாக இருப்பினும் பெண்ணாக இருப்பினும் தூய்மையடையும் காலக்கெடுவிற்கும் பின்னர் ஓராண்டு நிறைவுற்ற செம்மறி ஒன்றை எரிபலியாகவும் புறா குஞ்சு அல்லது காட்டுப்புறா ஒன்றை பாவம் போக்கும் பலியாகவும் குறிவிடும் சந்திப்பு கூடார நுழைவாயிலை கொண்டு வர வேண்டும். அதனை அவர் ஆண்டவர் திருமுன் கொண்டு வந்து அவளுக்கு கரை நீக்கம் செய்வார். அவள் தன் உதிர ஓரல் தீட்டிலிருந்த தூய்மையாவாள். இது ஆண் அல்லது பெண் குழந்தை பெற்றவருக்கு விதிக்கப்படும் சட்டம். ஆட்டுக்குட்டி கொண்டு வர வசதி இல்லாதவள் 2 காட்டு புறாக்களையோ 2 புறா குஞ்சுகளையோ கொண்டு வந்து ஒன்றை எரிபலியாகவும் மற்றதை பாவம் போக்கும் பலியாகவும் படைத்து அவற்றால் குரு அவளுக்கு கரை நீக்கம் செய்வார். அப்பொழுது அவள் தூய்மையாவாள். தொடர்ந்து 13 வாசிக்கலாம். தூய்மை பற்றிய சட்டங்கள். ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் உரைத்தது, ஒருவர் உடலில் தோல் மீது தொழுநோய் போன்று ஏதேனும் தடிப்போ சொறி சிறங்கோ வெண்படலமோ தோன்ற அது தொழுநோய் என ஐயமுற்றால் அவர் குருவாகிய ஆரோனிடம் அல்லது குருக்களாகிய அவர் புதல்வரில் ஒருவரிடம் கொண்டு வரப்பட வேண்டும். அவர் உடலின் நோய் இருக்க இடத்தை குரு பார்த்து அந்த இடத்தில் ரோமம் வெண்மையாக மாறி நோய் இருக்கும் பகுதி அவர் உடலில் மற்ற தோல் பகுதிகளை விட குழி இருந்தால் அது தொழுநோய். அவரை பார்த்த குரு அவரை தீட்டுடையவர் என முடிவு செய்வார். அவர் உடலின் மேல் வெள்ளைப்படலம் இருந்தும் அந்த இடம் மற்ற பகுதியில் உள்ள தோலை விட குழிவாயிராமலும் அதன் மீது உள்ள ரோமம் வெண்மை ஆகாமலும் இருந்தால் குரு அவரை 7 நாள் அடைத்து வைப்பார். 7ஆம் நாள் அவரை பார்க்கும் பொழுது நோய் பரவாமல் குறைந்திருந்தால் மீண்டும் 7 நாள் குரு அவரை அடைத்து வைப்பார்.
7ஆம் நாளில் மீண்டும் அவரை அழைத்து பார்வையிடுவார். நோய் பரவாமல் குறைந்திருந்தால் அவர் தூய்மையானவர் என குரு தீர்ப்பு சொல்வார். அது சொறி சிரங்கு. அவர் தம் உடைகளை துவைக்க வேண்டும். அவர் தீட்டற்றவர். தீட்டற்றவர் என அறிவிக்கப்பட்டவர் தம்மை குருவுக்கு காட்டிய பின் மறுபடியும் சொறி சிரங்கு அவர் உடலில் ஏற்படாமல் அவர் தம்மை குருவிடம் காட்ட வேண்டும். மீண்டும் சொறி சிரங்கு அவர் உடலில் இருப்பதை குரு கண்டால் அவர் தீட்டுடர் என அறிவிப்பார். அது தொழுநோய். ஒரு மனிதர் தொழுநோயாளி எனில் அவர் குருவிடம் கொண்டு வரப்படுவார். தோளில் வெண்ணிற தடிப்பு இருந்து அது ரோமத்தை உண்மையாக மாற்றி திறந்த புண்ணாயிற்று என குரு கணிப்பார். அது அவர் உடலில் நெடுநாளாய் இருக்கும் தொழுநோய். குரு அவர் தீட்டுடர் என அறிவிப்பார். அவரை அடைத்து வைக்க வேண்டும். அவர் தீட்டுடையவரே. வெண்குட்டம் உடலில் பரவி நோயாளியின் கால் தொடங்கி தலைவரை குரு காண்கிற எல்லா இடங்களிலும் தோலில் படர்ந்திருந்தால் அவரை சோதித்து பார்க்க வேண்டும். அவர் உடலில் முழுவதும் தொழுநோய் படர்ந்திருந்தால் அவர் தீட்டற்றவர் என குரு அறிவிப்பார். உடல் முழுவதும் வெண்மையாகி விட்டதால் தீட்டற்றவர். ஆனால் திறந்த புண் காணப்படும் நாளில் அவர் தீட்டுள்ளவர். எனவே திறந்த புண்ணை கண்டால் அவர் தீட்டுள்ளவர் என அறிவிப்பார். திறந்த புண் தீட்டுடையது, அது தொழுநோய். திறந்த புண் மாறி வெண்ணிறம் அடைந்தால் அவர் குருவிடம் வருவார். குரு அவரை சோதித்து பார்ப்பார். நோய் தழும்பு வெண்மையாகி மாறிற்றெனில் அவர் தீட்டற்றவர் என குரு அறிவிப்பார். அவர் தீட்டற்றவர். உடலில் கட்டி ஏற்பட்டு அது குணமாகி கட்டியிருந்த இடத்தில் வெள்ளை தடிப்பு அல்லது சிவப்பு கலந்த வெண்மை மறு தோன்றினால் அதனை குருவுக்கு காட்ட வேண்டும். குரு அதை சோதித்து பார்ப்பார். அந்த இடம் மற்ற தோலை விட தாழ்ந்து அந்த இடத்தில் ரோமம் வெண்மையாக மாறி இருந்தால் அவர் தீட்டுள்ளவர் என குரு அறிவிப்பார். அது கட்டியால் உண்டான தொழுநோய். குரு அதை சோதித்து பார்க்கும் பொழுது அதில் வெள்ளை ரோமம் இல்லை என்றும் மற்ற தோலை விட குழிந்திருந்தார் சற்று கருமையாக மட்டும் உள்ளது என்று கண்டால் அவர் அவரை 7 நாள் அடைத்து வைப்பார். தோளில் புள்ளி படர கண்டால் அது தொழுநோய். அவர் தீட்டு உடையவர் என குரு அறிவிப்பார். வெள்ளை மறு பரவாமல் அது இருந்த இடத்தில் மட்டும் இருந்தால் அது கட்டியின் தழும்பு. எனவே அவர் தீட்டற்றவர் என குரு அறிவிப்பார். அவரது உடலில் நெருப்பு பட்டதானால் தீக்காயம் ஏற்பட்டு நெருப்பு பட்ட இடத்தில் சிவப்பு அல்லது வெண்மையான மறு தோன்றினால் அவரை குரு சோதித்து பார்க்க வேண்டும். அந்த மருவில் ரோமம் வெண்மையாக மாற அந்த இடம் தோலை பார்க்கிலும் குழியாக இருந்தால் அது நெருப்பினால் ஏற்பட்ட தொழுநோய். அவர் தீட்டுள்ளவர் என குரு அறிவிப்பார். அது தொழுநோய்தான். அதை சோதித்து பார்க்கும் குரு அந்த மருவில் வெள்ளை ரோமம் இல்லை என்றும் மற்ற தோலை விட குழிந்திராமல் சற்று கருமையாக உள்ளது என்று கண்டால் அவரை 7 நாள் தனியாக வைப்பார். 7ஆம் நாளில் அவரை சோதித்து பார்த்து தோளில் அது பரவி இருந்தால் அவர் தீட்டுள்ளவர் என குரு அறிவிப்பார். அது தொழுநோய். மறுத்தோலில் பரவாமல் அவ்விடத்திலேயே சற்று கருமையாக இருந்தால் அது நெருப்பினால் ஏற்பட்ட தடிப்பு. அவர் தீட்டற்றவர் என குரு அறிவிப்பார். அது நெருப்பால் ஏற்பட்ட வடு. ஆணுக்கோ பெண்ணுக்கோ தலையிலோ தாடையிலோ நோய் ஏற்பட்டால் குரு அந்த நோயை சோதித்து பார்க்க வேண்டும். நோயுள்ள இடம் குழிவாயும் ரோமம் பொன்னிறமாகவும் குறைவாக இருந்தால் தீட்டு என குரு அறிவிப்பார். அது தாடையிலோ தலையிலோ ஏற்படும் சூரி வகையான தொழுநோய் ஆகும். குரு அதை சோதித்து பார்த்த அவ்விடத்தில் மற்ற தோலை விட குழிந்திராமல் கருப்பு ரோமம் இல்லை என்றால் குரு 7 நாள் அவரை தனியாக வைப்பார். 7ஆம் நாளில் அவரை குரு சோதித்து பார்ப்பார். அந்த சொறி படராமலும் அங்கு மஞ்சள் ரோமம் இல்லாமலும் மற்ற தோலை விட குழிவு இல்லாமலும் இருந்தார் அவர் சொறி இறக்கும் இடம் நீங்களாக மற்ற இடங்களை சிரைத்து கொள்வார். மீண்டும் குரு அவரை 7 நாள் தனியாக வைப்பார். 7ஆம் நாளில் குரு சோதித்து பார்க்கும்போது
தோலில் சொறி பரவாமல் மற்ற தோலை விட குழிந்திராமல் இருந்தால் அவர் தீட்டற்றவர் என அறிவிப்பார். தம் ஆடைகளை துவைத்த பின் அவர் தூய்மையாவார். தூய்மையானவராக அறிவிக்கப்பட்ட பின் உடலில் சொறி படர்ந்தால் குரு அவரை சோதித்து பார்ப்பார். தோலில் சொறி பரவி இருந்தால் ரோமம் மஞ்சள் நிறமா என குரு பார்க்க தேவையில்லை. அவர் தீட்டுள்ளவர். சொறி குறைந்து அந்த இடத்தில் கருப்பு ரோமம் முளைத்தது எனில் சொறி குணமாயிற்று, அவர் தீட்டற்றவராக இருக்கிறார், அவர் தீட்டற்றவர் என குரு அறிவிப்பார். ஒரு ஆண் அல்லது பெண்ணின் உடலில் வெள்ளை புள்ளிகள் காணப்பட்டால் குரு சோதித்து பார்ப்பார். அவர்கள் மேல் தோலில் மங்கின வெண்ணிறத்தில் இருந்தால் அது தோலில் தோன்றுகிற வெள்ளை தேம்பல், அவர் தூய்மையானவர். தலைமுடி உதிர்ந்து ஒருவர் மொட்டையானால் அவர் தூய்மையானவர். முன்புற தலைமுடி உதிர்ந்து அரை மொட்டையானால் அவரும் தூய்மையானவர். மொட்டைத்தலில் செந்நிறம் கலந்த வெண்மையான புண் உண்டானால் அது தொழுநோயின் தொடக்கம். குரு அவரை சோதித்து பார்ப்பார். அவரது மொட்டை தலையிலோ அரை மொட்டை தலையிலோ உடலின் தோளில் தோன்றும் தொழுநோய் போன்ற செந்நிறம் கலந்த வெண்மையான தடிப்பு இருந்தார் அவர் தொழுநோயாளி, அவர் தீட்டுள்ளவர் என குரு அறிவிப்பார். ஏனெனில் நோய் அவர் தலையில் உள்ளது. தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர் கிழிந்த உடை அணிந்து தலைவாராமல் மேல் தட்டை மறைத்து கொண்டு தீட்டு என குரல் எழுப்ப வேண்டும். நோயுள்ள நாளெல்லாம் அவர் தீட்டுள்ளவர். எனவே தீட்டுள்ளவர் பாளையத்துக்கு வெளியே தனியாக குடியிருப்பார். ஆட்டு ரோகம் அல்லது பஞ்சு நூலால் செய்யப்பட்ட உடையில் அல்லது பஞ்சு நூலும் ஆட்டு ரோகம் சேர்ந்து நெய்யும் பாவில் அல்லது ஊடு நூலில் அல்லது தோலுடையில் அல்லது தோலால் செய்யப்பட்ட எதிலும் தொழுநோயின் அடையாளம் தோன்றி உடையிலோ தோலாடையிலோ பாவிலோ ஊடு நூலிலோ தோல் அல்லது தோலினால் செய்யப்பட்ட எதிலாவது நோய் பச்சை அல்லது சிவப்பு நிறமாக காணப்பட்டால் அது தொழுநோய். குருவுக்கு அதை காட்ட வேண்டும். குரு அந்த நோயை சோதித்து பார்த்து நோய் தீண்டியவரை 7 நாள் தனியாக வைத்து 7ஆம் நாளில் அதை கவனிக்க வேண்டும். உடையிலோ பாவிலோ ஊடு நூலிலோ தோல் ஆடையிலோ தோலால் செய்யப்பட்ட எதிலோ இருந்தால் அது வளரும் தொழுநோய், அது தீட்டானது. அந்த நோயுள்ள ஆட்டு ரோமத்திலோ பஞ்சு நூலாலோ ஆன உடையையும் பாவையும் ஊடு நூலையும் தோலாடையையும் தோலால் செய்யப்பட்ட எதையும் சுட்டரிக்க வேண்டும். ஏனெனில் அது வளரும் தொழுநோய், அது நெருப்பில் சுட்டரிக்கப்பட வேண்டும். உடையிலோ பாவிலோ நூலிலோ தோலால் செய்யப்பட்ட எதிலோ அந்த நோய் பரவவில்லை என குரு கண்டார். குரு நோய் தீண்டியதை கழுவ சொல்லி 2ஆம் முறை 7 நாள் தனியாக வைப்பார். அது கழுவப்பட்ட பின் அதை சோதித்து பார்ப்பார். நோய் தீண்டிய பகுதி நோய் பரவாதிருக்கும் நிறம் மாறாதிருந்தால் அது தீட்டானது. அது உட்புறம் இருந்தாலும் வெளிப்புறம் இருந்தாலும் அதை நீ நெருப்பில் சுட்டரிக்க வேண்டும். கழுவப்பட்ட பின் நோய் குறைந்து விட்டது என குரு கண்டார். அந்த பகுதியை தோலுடையிலிருந்து அல்லது பாவு அல்லது ஊடுநூலிலிருந்து கிழித்தெறிந்து விட வேண்டும். ஆடையிலோ பாவிலோ ஊடு நூலிலோ தோலால் செய்யப்பட்ட எதிலோ நோய் மீண்டும் காணப்படுமாயின் அது பரவும். எனவே நோய் தீண்டியதை நெருப்பில் எரிக்க வேண்டும். ஆடையோ பாவோ ஊடுநூலோ தோலால் செய்யப்பட்ட எதுவோ கழுவிய பின் அந்த நோய் நீங்கி போகும். 2ஆம் முறை கழுவிய பின் அது தூய்மையானது ஆகும். ஆட்டு ரோம உடை பஞ்சு நூல் உடை பாவு ஊடு நூல் தோலால் செய்யப்பட்டவை ஆகியவற்றுள் எதுவும் தீட்டற்றதா என அறிவதற்கு தொழுநோய் பற்றிய சட்டம் இதுவே. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடங்கள் 11, 12, 13 லேவியர் வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு துதியும் கனமும் மகிமையும் சதா காலம் உண்டாவதாக. தொடர்ந்து தொடர் வேதாகமத்தை இணைந்திருங்கள். வேதத்தை வாசிப்போம். கர்த்தர் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.